கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்ட், கேபிஒய் பாலா ஸ்கேம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அவருடைய உதவிகள் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி, இப்போ அவருடைய ஹெல்ப் எல்லா பக்கம் போய் ரீச் ஆயிருக்கு. ஆனா அந்த உதவியவே சில பேர் தப்பா சொல்லி, அவர் வந்து ஸ்கேம் பண்றாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சர்வதேச கைக்கூலியா அவர் இருக்கிறாரு மாரி ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்து பாலாவுக்கு ஜாஸ்தி. அவர் வந்து காரைக்கால்ல இருந்த ஒருத்தர். காரைக்கால்ல இருந்த ஒருத்தர் அமுதவாணனுடைய பெரிய ஃபேன் ஆகி, அதுக்கப்புறம் வந்து அமுதவாணனை மீட் பண்ணி, அவங்க டிவியில் நிகழ்ச்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்து, அதுக்கப்புறம் அமுதவாணன் வீட்டிலேயே தங்கியிருந்து, அப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து கெரியரில் வந்து ஒரு சினிமா நடிகர் வரைக்கும் போயிருக்காப்புல பாலா. ஸோ பாலாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, க்ரியேட்டிவ் ஜாஸ்தி பாலாவுக்கு. அந்த க்ரியேட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும்போது வழக்கமாக நல்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் சம்பாதிச்ச விஷயத்த ஒரு பகுதியை வந்து சமயத்தில் வந்து உதவியாக செய்யலாம். ஆனால் பாலா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணது என்னென்னா, அந்த முழுசாகவே நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்காகவே சம்பாதிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் பாலாட்ட கார் கூட கிடையாது, பைக்கு கிடையாது. ரொம்ப 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 என்ன சொல்கிறதுன்னா, கஷ்டப்பட்டு வந்தவர் பாலா.